வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில வார் நடந்துட்டு இருக்கிற அந்த டைம் ஒஸ்டானியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 கண்ட்ரியா சமாதான பேச்சுவார்த்தை நடந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒஸ்டானியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு பிளானை கிளப்பி திரும்பி வாரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன பிளானு? ஸோ அவங்க வந்து அது ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கும் வாரே இல்லாமல் நடக்கிறதுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக ஆப்ரேஷன் சிட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்டு ஏஜென்டான ட்வைலைட் அப்படிங்கிற ஒருத்தரை ஸ்பையாக அந்த நாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க ஒஸ்டானியாவுக்கு. அவர் இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமிலியை பில்டு பண்ணுறாரு. அவரோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படியா இருக்காரு. அவங்க ஒரு பேர் வந்து லாய்டு ஃபார்ச்சர். அதுக்கப்புறம் இவரோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பை. அதான் அவங்களுக்கு வந்து ஒய்ஃபாக வந்து இருக்க போகிறவங்க வந்து யார்? அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிட்டி ஹாலில் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. இன்னொரு டயத்தில் அவங்க வந்து இன்னொரு பிஸ்னஸாக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாசின். இவங்களுக்கு வந்து த்ரோன் பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு நிக்நேம் கூட இருக்குது. அவங்களுக்கு ஆனியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து வாங்கியிருப்பாப்ல அவர். அந்த பொண்ணுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிபதி வந்து பவர் இருக்கும். அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அது வந்து அப்படியே மைண்ட் ரீடிங். ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டு, அது வந்து பாண்டு. இதுக்கு என்ன ஒரு பவர் அப்படின்னா, ஃப்யூச்சர்ல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க சுயநலத்துக்காக ஒரு ஃபேமிலிய வந்து மேக் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டி இன்னொருத்தருக்கு தெரியாது. இதில என்ன கூத்துனா, ஆன்யாக்கு மட்டும் ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டி தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. சப்போஸ் ஆன்யாவோட டெலிபத் பவரு மத்தவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அவங்க வந்து தொரத்தி விட்டுருவாங்கங்கிற மாரி. அதாவது அவங்க அப்பா தொரத்தி விட்டுருவாருங்கிற பயத்தில, அவ உண்மைய சொல்லாம இருப்பா. பட் ஆனா அவங்க அம்மா அசாசின்னும், இவர் வந்து ஒரு ஸ்பையின்னும், பாண்டுக்கு வந்து ஃப்யூச்சர் தெரியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் வந்து ஓவராலா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட ஒரு கோர் ஸ்டோரி. இப்போ சீசன் 3 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிடுங்க. இப்போ வந்து சீன்ல வந்து பார்க் காட்டுறாங்க. அங்க வந்து ஆனியா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்க ஆனியா நல்லா ஐஸ்கிரீம்லாம் எடுத்து தின்னுட்டு இருக்கா. இவங்க அப்பா திட்டுறாரு, இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவ அதெல்லாம் கண்டுக்க நான் அப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி சேட்டை பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கு. அவங்க அப்பா இங்க வந்து நல்ல ஒரு எப்படி யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல ஏதோ புட்டிங்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஃபேமிலியா சாப்பிட்டுட்டாங்க. அப்போ வந்து ஆனியா கேட்குறா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப பலூன் போயிட்டு இருக்கோம். எனக்கு பலூன் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலூன் பின்னாடி போயிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு பாண்டு நின்றுட்டு அது ஏதோ ஃபியூச்சரை யோசிக்கும். ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இந்த டேங்க் இருக்கும்ல ஜேசிபி. ஸோ அதை வச்சு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மரத்தெல்லாம் தூக்கி போட்டு பார்க்கில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அது தெரியுது. யாரோ ஒருத்தர் கெட்டவன் தான் அந்த படி பண்ணுறான். யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியா பயந்துக்கிட்டே எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ணுறப்ப அங்கே ஒருத்தன் வந்து புலம்பிட்டு இருக்கான். எல்லாரும் இங்கே சந்தோஷமா இருக்காங்க இந்த நாளில். என்னால் மட்டும் இருக்க முடியல. நான் இன்னைக்கு ஒர்க்குக்கு போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ ஒரு ஹாலிடே டைம் போல். ஸோ எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. அந்த ஆளுக்கு மட்டும் வேலை இருக்கு போல். ஸோ அதனால வந்து அந்த ஆள் கடுப்பாயிடுறான். ஆனியா பார்த்துட்டு இவன் தான் இருக்கும் போல. இவன் தான் இப்போ அதுக்கு சஸ்பெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாரு. என்னம்மா பலூன் வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப உடனே ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகி நின்றுட்டு இருக்கா. உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடான். இவன் என்ன ஐஸ்கிரீம் ஓவராக சாப்பிட்டதுல ஏதாவது வயிற்றுல பிரச்சனை வந்துட்டா, ஃபுட் பாய்சன் ஆகிட்டா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, ஏன் அப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு கேட்குறப்ப திடீர்னு அவள் வந்து அதையும் மைண்ட் ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போயிட்டு படிக்க போகிறேன் அப்படின்னோன்னா இவங்க 2 பேருக்கும் அப்படியே ஷாக்கு. ஒன்றுமே புரியல. என்ன இது நம்ம பொண்ணு படிக்கங்குதா அப்படின்னு. அதுக்கு உடனே நான் ஸ்டெலா ஸ்டார் நிறையா வாங்கணும். அதனால நான் வந்து படிக்க போகிறேன். வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது. அவங்க வந்து ஒன்றுமே புரியல. சரி இந்த டைம் தான் நமக்கு வந்து கரெக்டான டைமு. இந்த மாதிரி பொண்ணு மோட்டிவேட் ஆயிருக்கா. கையோட படிக்க வச்சுருவோம்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க் இருக்குல்ல. ஸோ அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பார்க்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு இடத்துல போயிட்டுருக்கு போல. இடிக்கிறது ஒர்க்கு. ஸோ அந்த ஆள் வந்து அந்த டேங்க்ல ஏறி வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து இவன் நின்றுட்டு இவன் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா இன்னைக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு லீவ் டைம்லேயே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லி கை காட்டவும், இவன் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அங்கே ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான்ல. ஸோ இவன் வந்து வேலை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். அவன் கண்ணில் கருவளையெல்லாம் இருக்குது. ஒரு மாதிரி ஒழுங்கா தூங்காத மாதிரி, ஒரு மாதிரி காண்டில் இருக்கிற மாதிரியே இருக்கானா. இவன் இங்கேருந்து லாய்டு பார்க்குறான். எப்படி இவங்க ஏதோ ஒரு தூரத்தில் இருக்காங்க. இங்கேருந்தே அவனுக்கு அவன் கண்ணு கருவளையம் இருக்குங்கிற வரைக்கும் தெரியுதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஸ்பையாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ பார்த்துட்டு அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அக்ரெசிவாக வேலை பார்த்துட்டு இருப்பான். எல்லாத்தையும் வேணுக்குன்னே பிடிச்சி வேகமாக பிடிச்சி பிடுங்கி போடுறது பில்டிங்கில் இருக்கிற பில்லர்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் லாய்டு பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு துணி வந்து அந்த இது மேலே வந்து விழுவும், டேங்க் மேலே. அவன் அதை தூக்கி இழுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் சறுக்கிட்டு கீழே விழுந்துருவான். தலைவன் காண்டாயிரும். அப்போ வந்து ஒரு பலூன் ஒன்று பறந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பலூனை பார்த்தோன்னே எல்லாரும் அங்கே பார்க்கில் ஜாலியாக இருந்தது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த டைமில் ஒரு பறவை வந்து அசிங்கம் பண்ணிட்டு போயிடும் மூஞ்சில். இவன் சரி காண்டாயிடுவான். எப்புட்றா எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிறேன்டா கிளம்புறேன்டா அப்படின்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வேகமாக இடிச்சு போட்டு கிளம்ப பார்க்குறான். அங்கே இருக்கு. ஸோ அது வந்து இவங்க மேலே படம் வருது. லாய்டும் யோஜனும் வந்து தடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்கேயே இருங்க, இது வந்து நிலமை கைமீறி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். இவனை இங்கேருந்து கல் அவுட் அடித்தா கூட கரெக்டாக அடிக்க முடியாது, ஏன்னா டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இன்னொரு டேங்க் இருக்கும். அதில் ப்ளக்லாம் போட்டு ஏதோ பண்ணிவிட்டு
அவன்ட்ட ஃபைட்டுக்கு போயிடுறான். இங்க வந்து டேங்குக்கு சண்டை நடக்குது. இங்க வந்து அப்பா வந்து டேங்க் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனியா ரொம்ப குஷியா இருக்கு. அந்த டைம்ல பக்கத்துல இருக்கிற அந்த பில்டிங் வந்து இவங்க இது பண்றதுல சரிஞ்சு கீழ விழுவுற டைம்ல அங்க ஒரு பெரியவர் வந்து டாக்க கூட்டிட்டு வந்துருப்பாரு. உடனே நம்ம யோர் என்ன பண்றாங்க, ஆனியாவ தூக்கி பாண்டு மேல உட்கார வச்சுட்டு, "நீ அங்கேருந்து ஓடு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெரியவர போய் நல்லா காப்பாத்தி சூப்பர் ஹீரோ மாரி வராங்க. பார்த்துட்டு ஆனியா செமையா பண்ணீங்கம்மா ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே இந்த மாரி நான் சர்க்கஸ்ல வந்து பார்த்துருக்கேன். அதுதான் வேற ஒண்ணும் கிடையாதுங்கிற மாரி. அவளும் ஒரு பக்கத்து சமாளிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவா. ஆனா உண்மை தெரியுங்கிறது அவளுக்கு தெரியல. இங்க டேங்க் சண்டை நல்லா ஹெவியா போயிட்டுருக்கு. தலைவன் வந்து என்ன பண்ணிடுறான், ஏதோ ஒரு ட்ரிக்க யூஸ் பண்ணி அவன படுக்க போட்டு, "தம்பி ரெஸ்ட் எடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ போட்டு வீட்டுக்கு வந்துடுறாய்ங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, இந்த மாரி பொண்ண வந்து படிக்க வச்சுட்டு இருக்காய்ங்க. அவ உடனே நான் டிவி பார்க்கணுங்கிறா. "நீ தானே படிக்கணும்ன, இப்போ வந்து டிவி பார்க்கணுங்கிற" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவ காண்டுலயே இருக்கா. உடனே அவங்க அம்மா சேர் அப் பண்றதுக்காக, "கவலைப்படாதம்மா, உனக்கு புடிச்ச மாரி டிஷ் பண்றேன்" அப்படிங்கிறப்ப, பாண்டும் இவளும் ஒரு மாரி வெறுத்தில இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி பார்க்குற எல்லாருக்குமே. யாருக்கு சமைக்க தெரியாது. அப்படியே சமைச்சா அவ்வளோதான் சாப்பிட முடியாது அப்படிங்கிறது. ஸோ அதனால எல்லாரும் பயத்துல இருக்காய்ங்க. அடுத்த சீன்ல இந்த சில்வியா இருப்பாங்களா, ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் குடுத்துட்டு இருப்பாங்களா, என்னென்ன ஆப்ரேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அவங்க வந்து ஃபியோனாவுக்கு வந்து ஒரு ஒர்க் குடுக்குறாங்க. ஒரு நியூஸ் பேப்பர குடுத்து அதில இருக்கிற ஆள பத்தி சொல்றாங்க. அவன் பேரு பார்த்தீங்கன்னா, செர்ஜி ஓஸ்டோஸ்கை. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கானமிக் கமிட்டில இப்ப இருக்கான் இந்த ஊர்ல. இவன் வந்து ஒரு முன்னாடி ஒரு ஆர்மில இருந்த பெர்சன். இப்ப இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, வேணுக்குன்னே வெஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி குடுக்காம தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது மாரி பண்ணாங்க அப்படின்னா, வார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனாலனா, இப்ப ஸ்ட்ராபெர்ரி வந்து அந்த நாட்டுக்கு குடுக்க மாட்றான் இவன். ஸோ வெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த டைம்ல என்னன்னா, வெஸ்ட்ல இருக்கிற ஃபாரின் மினிஸ்டரோட பையனுக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அந்த கேக்குக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி வேணுமாம். இப்ப இந்த மாரி ஸ்ட்ராபெர்ரி இல்ல அப்படின்னா, அவைங்க அங்க பிரச்சனை ஆயிடுமா. உடனே சண்டைக்கு போயிருவாங்களாம். இவைங்க இந்த மாரி சில்லியா தான் பேசுவாய்ங்க. சரியா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணு. இத வந்து எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் எடு. இந்த மாரி அது எங்க இருக்கு?" இந்த மாரி ஏதோ டீட்டெயில்ஸ் கேட்கறாய்ங்க போல. உள்ள வந்து அந்த கமிட்டிக்குள்ளலாம் இவளாலாம் போ முடியாது. சரி முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. இவ உடனே லாய்டு கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறா. எனக்கு வந்து உள்ளலாம் போ முடியாது. ஸோ யாராவது ஒரு தெரிஞ்ச ஆள் மூலியமா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும். அது உங்களுக்கு யாராவது தெரியுமா? அப்படிங்கிற மாரி. ஏன்னா லாயர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ கேட்குறப்ப, எனக்கும் அது மாரி தெரியாது. பட் ஆனா எனக்கு ஒருத்தன் தெரியும். அவன் மூலியமா போனீன்னா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இவனே நம்பலாமா? அப்படிங்கிறப்ப, அவன நம்பலாம். அவன் சும்மா காமெடி பீஸ் தான் அப்படிங்கிற மாரி சொல்றா. ஸோ இவளும் போயிட்டு அந்த இவன் சொன்ன இடத்துக்கு போறா. அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ராப்லாம் இருக்கு. அந்த ட்ராப்லாம் தாண்டி உள்ள போனா, கன்ன வச்சு ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்கான். இந்த மாரி "யாரும்மா நீ? எதுக்கும்மா இங்க வந்த? என்ன வேணும் உனக்கு? நீ என்னோட ஃபேனா? ஆட்டோகிராஃப் வேணுமாங்கிற?" மாரிலாம் கேட்குறா. "இல்ல என்ன வந்து இந்த ஒர்க்குக்காக அனுப்பியிருக்காங்க" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, "ஓ! ஓகே. நீனும் அந்த லாய்டோட ஃப்ரெண்டு தானாங்கிற?" மாரிலாம் பேசிட்டு, இந்த மாரி இவன் வந்து உன்ன கேட்டுட்டு இருக்கான். "உனக்கு புடிச்ச மூவி என்ன? ஃபேவரட்டான டிஷ் என்ன?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கப்ப, "உனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. முடிஞ்சா ஹெல்ப் பண்றியா இல்லையா? நான் கிளம்புறேன். நீ நான் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன் போலங்கிறப்ப, இல்ல, இல்ல நான் வா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், ஏது வேணுங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காய்ங்க. வேற யாருங்கிட்டயும் போயிருக்க மாட்டாய்ங்க. இந்த ஃப்ராங்கின்னு இருக்கானே, ஸோ அவன்கிட்ட தான் ஃப்ராங்கி. ஸோ அவன்கிட்ட போயிட்டு தான் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறப்ப, அவன் வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமா உள்ள போறதுக்காக, அந்த கமிட்டிக்குள்ள போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ எடுக்கிறதுக்காக, வேற ஒருத்தங்க அந்த வேலைலாம் பார்ப்பாய்ங்கல்ல இவங்களுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்ட்ல. ஸோ அந்த மாரி இருக்கிற ஒருத்தன கான்டாக்ட் பண்றாய்ங்க. அதுவும் ஃபோன்லாம் அடிக்க மாட்டாங்களாம் ஸ்ட்ரெயிட்டா. அந்த ரேடியோல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி குடுத்து, அந்த மெசேஜ வச்சு வருவான் போல. ஸோ ஒரு கிளப்புக்கு வரப்போறாய்ங்க. அந்த கிளப்புக்குள்ள வந்து இப்ப இந்த பொண்ண விடமாட்டாய்ங்க. ப்ரூஃப் கேட்பாய்ங்க. ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாதனால, இவன் உடனே ஒரு ஐடியா குடுக்குறான். ஐடியா குடுத்தா மேக்கப் போட்டுக்கிட்டு 2 பேரும் கப்புல்ஸ் மாரி உள்ள போறாய்ங்க. ஸோ கப்புல்ஸ் போறா இவளுக்கா, ஐயோ! ஆண்டவாங்கிற மாரி அவளுக்கு தோணுது. யாருக்கு? ஃபியானாவுக்கு. என்னன்னா, இதெல்லாம் லாய்டு பார்த்தா என்ன ஆக போகுது? அப்படிங்கிற மாரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மானமே போயிடுமே அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் போறாங்க. அங்க இருக்க கார்டு வந்து பாஸ் இல்லாம உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப, இவ உடனே ஃப்ராங்கின் கண்ணாடிய தூக்கி நான் தான்ப்பா அப்படின்னோனே, "ஏய் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடைச்சிட்டா?" அப்படின்னோனே, இவ உடனே ஹாய் அப்படிங்கிறத ஒரு மாரி வியர்டா சொல்லிட்டு இருக்கா. வெடுத்து போயி. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஒவ்வொருத்தனுமே ஒவ்வொரு பொண்ணு, ஒவ்வொரு பையனும் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, ஒரு சில பேர்ட்ட இவன் வேணுக்குன்னே போயிட்டு இந்த மாரி இதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கவும் இவன் காண்டாயிடுறான். புடிச்சு இழுத்துட்டு வந்து நின்னுட்டு, சுட்டு தள்ளி விடுவான் பார்த்துக்கோ, இங்கேயோ கொன்னு போட்டு போயிருவான் உன்ன அப்படிங்கிற மாரி அவன் மிரட்டிட்டு இருக்கா. அவன் உடனே சாரி கேட்டுட்டு பார்த்தா அந்த ஆள் வந்துடுறான் கரெக்ட்டா. ஸோ அவன்கிட்ட போயிட்டு டீல் பேச போறாய்ங்க. டீல் பேச போற டைம்ல அவன் உடனே சொல்றான், "இந்த மணி எனக்கு பத்தாது. நீங்க சொல்ற டாஸ்க்கும் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. எனக்கும் டைம் இல்ல. என்னால பண்ண முடியாது. என் டைம வேஸ்ட் ஆக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு போறான் வெளில. ஸோ அந்த டைம்ல இவங்க சமாதானப்படுத்திக்கிட்டே பின்னாடி போயிட்டு, "இல்ல எங்களுக்காக பண்ணி குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிற அந்த டைம்ல, அவன் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இதுலேருந்து இவன போட்டு தள்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஸோ உடனே பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்றத பார்த்துட்டு ஃபியானா கண்டுபிடிச்சிடுறா. உன்ன யாரோ 2 பேர் ஃபாலோ பண்றாங்கங்கிற மாரி சொல்றப்ப, உடனே ஃப்ராங்கி சொல்றான், "ஏன்டா வேலை பார்க்குற இடத்துல கரெக்ட்டா வேலை பார்க்க மாட்டியாடா? நீ பாட்டுக்கு எங்க பக்கத்துல வாய வச்சு புடுற தொரத்திட்டு வராய்ங்கன்னு." "இல்ல என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு அவன் வேகமா ஓடுறான். அந்த டைம்ல அங்கேருந்து ஒருத்தன் அடிக்க வரப்ப, ஃபியானா பாஞ்சு வாயிலேயே குடுக்குறா. அவ வந்து சேர்ந்து காப்பாத்துறா. உடனே "நீங்க ஏன் இப்ப எனக்கு காப்பாத்துனீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கிறப்ப, "இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் தேவைப்படுது. அதனால ஹெல்ப் பண்ணுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டு இருக்காய்ங்க. அந்த டைம்ல
ஒருத்தன் கன் எடுத்துட்டு ஃபியானாவை சுட வரான். இவன் வந்து ஃப்ராங்கி இருக்கானா, ஸோ அவன் வந்து தடுக்கிறான். அவன் உடனே எதுக்குடா என்ன வந்து தள்ளி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி காட்ட வரா. உடனே நான் வந்து உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படல, ஒருத்தன் கன் சுட வந்தான் அப்படின்னா, டேய் அவனை மொள பாடுறா அப்படின்னா, இவன் ஆல்ரெடி கத்தியை வச்சு அவன் கையில் அட்டாக் பண்ணியிருப்பா. ஸோ அவள் தெரிஞ்சதெல்லாம் வந்து அசால்ட்டாக தான் இருந்திருக்கா. இவன் தான் வந்து ஓவராதுன்னா, ஓ என்னோட ஹெல்ப்பே தேவைப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு சரின்னு போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மெயின்லலாம் போனால் இப்போ இவங்க அதெல்லாம் மாட்டிப்போம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப இவன் உடனே சப்வேல போகலாம், எனக்கு ரூட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி வந்து இவங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப உனக்கு எப்படி இது எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி ஃபியானா கேட்குறப்ப அவள் சொல்கிறா. இப்போ ஃப்ராங்கி சொல்கிறான், நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன், அதனால் இங்கே இருக்க சந்து புந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ ஏன் உன் நாட்டுக்கு எதிராகவே வேலை செய்கிற அப்படின்லாம் ஃபியானா கேட்குறப்ப அதெல்லாம் அப்படி தான், இவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அதுக்காக வந்து இவங்களுக்கு உடந்தையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிராக இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கூட இருந்த என்ன ஆளாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே அப்போ இதுக்கு தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ இவன் வந்து ஒரு டொபாக்கோ இது வச்சுருப்பான், கடை வச்சுருப்பான். ஸோ மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியானா வந்து கேட்பா. உடனே இவன் வந்து அந்த அதுக்கு இதுக்கு கீழே நியூஸ் பேப்பர் கீழே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதாவது அந்த ஆள் எடுத்துகிட்டு வந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவள் உடனே தேங்க்ஸ்லாம் சொல்லிவிட்டு அடுத்த தடவையும் உங்க கூட வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். உடனே தயவு செஞ்சு ஆளை விட்டுருமா, இந்த மாதிரி நீ வந்து ஒர்க் பண்ணுறேன்னு நான் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் இழந்துடணும், இதோ தான் நம்மளோட கடைசி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.